இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை தான் பார்க்க போறோம். நல்லா கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப எல்லாருமே வாரத்துல ஒரு நாள் சாப்பிட வேண்டிய கீரை. இது வந்து மார்க்கெட்ல எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதை கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ இந்த சீசனுக்கு வெயில் காலத்துக்கு இதை செஞ்சு கொடுங்க. உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். கண்ணெல்லாம் எரியுது அப்படின்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த கீரையை வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி வந்து இதை செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். பாருங்க, இந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. கீரையெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும், அதே நேரத்துல சூடும் குறையும். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல்லு பூண்டு பெரிய பல்லா இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரே காஞ்ச மிளகாயும் நல்லா பிச்சு போட்டுடலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம், நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பாருங்க ஒரு 10 முழு மல்லி. இது வந்து என்ன பண்ணலாம், நல்லா குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப வந்து நான் பெரிய தக்காளியா எடுத்து அதுல அரை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுலயே இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. வதக்குனதுக்கு அப்புறம் இதுலயே பாதி அளவுக்கு கீரை வெந்துடும். இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, இதை நல்லா குக்கர்ல வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது நல்லா வேகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம், அப்பதான் எல்லாம் பருப்போட சேர்ந்து வேகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப தட்டெல்லாம் வச்சு மூடி வைக்க வேணாம், இது அப்படியே ஓப்பன்லயே 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல இதை அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும், இதையே சேர்த்துடலாம். நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த தண்ணிய இதுல ஊத்திடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். லேசா ஓப்பன்ல இருக்கட்டும், நம்ம கலர் எல்லாம் மாறாது, நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப இதை எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த டைம்ல நமக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து கசப்பு சுவை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால், கசப்பு சுவையே இல்லாம நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நல்ல செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் ஊத்துங்க. நல்ல வாசனையாவும் இருக்கும், நல்ல ஒரு தேங்காய் பால் போட்டு செய்யற மாதிரி சூப்பரா இருக்கும். இது 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டோம் இல்லையா, பாருங்க நல்லா வெந்து கீரை சூப்பரா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா வெல்லம், சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை சேர்க்கறது நம்ம வெல்லம் கொஞ்சமா சேர்க்கலாம். சேர்க்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்து செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கீரையோட கலரும் மாறாது, பச்சை கலர்லயே இருக்கும். பாருங்க, என்ன ஒரு பச்சை கலர்ல எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அந்த கீரையும் நல்லா சூப்பரா வெந்து ஜம்முன் இருக்கு. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த வெயிலுக்கு வாரத்துல ஒரு நாள் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண் எரிச்சல் குறையும். முடி வந்து ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரைய சமையல்ல சேர்த்துக்குங்க. உடம்பு வந்து நல்லா வலுவா இருக்கும், உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த கீரையை நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத, கசப்பு சுவையே இல்லாம இருக்கிறதுக்கும் நான் இதுல டிப்ஸ் சொல்லியிருக்கேன், சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, கலரே மாறாம ரொம்ப நல்லா இருக்கு. செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.